Vanakkam and welcome back to Xylem CBSE Class 11th and 12th Tamil channel. Pasangla, with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. Pasangla, நம்ம Numerical Expressல இன்னைக்கு நம்மளோட destination என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is electric charges and fields. So, யாரெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, this is going to be a very யூஸ்ஃபுல் ஒன். யாரெல்லாம் புதுசாக இன்னைக்கு தான் படிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது மெகா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மல்டி டாஸ்கிங் மாதிரி மல்டி ஃபங்க்ஷனிங், ஓகேவா? எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஸை நீங்கள் வந்து பொருத்திக்கலாம். இன்னைக்கு நம்மளோட காடு மலை அப்படிங்கிற மாதிரி டோராவின் பயணங்கள், ஷோபி மேமன் பயணங்கள் எங்கே போகுது? இன்னைக்கு நம்மளோட ரீச் என்னது நம்மளுக்கு? இன்னைக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ. அண்ட் யாரெல்லாம் இன்னும் செஷன் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. Let's start. எல்லாரும் உங்க நோட் அண்ட் பென்னோட ரெடியா இருந்துக்கோங்க. Let's start. Okay. So the first question, okay, previous year board ஒவ்வொரு questionமே previous year questions தான். அதனால தெளிவா கவனிங்க. Okay. If the net electric flux through a closed surface is 0, then we can infer no net charges enclosed by the surface. Uniform electric field exists within the surface. Electric potential varies from point to point inside the surface. Charge is present inside the surface. மேம் இது என்ன மேம் சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளக்ஸு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம், என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளார இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ இன் டிவைடட் பை எப்சைலான் நாட். அப்போ கியூஇன் அப்படின்னா என்னது? சார்ஜ் அந்த சர்ஃபேஸ்குள்ளார இருக்கிறது. அப்போ ஃப்ளக்ஸு ஜீரோ அப்படின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னவும் ஜீரோவாகத்தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் என்க்ளோஸ்டும் ஜீரோவாகத்தான் இருக்கும். இது என்க்ளோஸ்டாக இருக்கிறனா, இது ஜீரோவாக இருக்கிறனால தான் இதுவும் ஜீரோவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. ஏன்னா ஏன் மேம் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டால், ஃப்ளக்ஸு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் we know some electric field எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே மேம். ஸோ த மெயின் திங் ஹியர் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னது? சார்ஜ் உள்ளுக்குள்ளார இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி யோர் பெர்ஃபெக்ட் ஆன்சர். Okay. Now, the next question is, how does the electric flux due to a point charge enclosed by a spherical Gaussian surface get affected by when its radius is increased? அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு காசியன் சர்ஃபேஸில். காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ இன் டிவைடட் பை எப்சைலான் நாட். கரெக்டா? அப்போ இதுதான் காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப ஃப்ளக்ஸை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து காசியன் சர்ஃபேஸில் மென்ஷன் பண்ணுற ஃப்ளக்ஸ் இல்லை, இது ஜென்ரலாக ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, ரைட்? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதில் எங்கேயுமே நம்மளுக்கு ரேடியஸ் வரலையே, இதில் எங்கேயுமே இந்த ஃபார்முலாவில் எங்கேயுமே என்ன வரல, நம்மளுக்கு ரேடியஸ் வர கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் வந்து ரேடியஸ்னு இல்லை, ஃப்ளக்ஸுங்கிறது என்னது? ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ், லென்த்து, அதெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. வெறும் கியூவும் எப்சைலான் நாட் மட்டும்தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கியூ அண்ட் எப்சைலான் நாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ். அப்போ இதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அ மார்க். ஓகே. ஸோ ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சா மட்டும் எழுதக்கூடிய ஒரு விஷயம், இல்லாட்டி எழுத முடியாது. அண்ணா the next question what we are going to discuss is, consider two hollow concentric spheres. Okay, ரெண்டு concentric spheres இருக்குன்னு சொல்லிட்டாங்க. S1 and S2 enclosing charges Q, 2Q and 4Q respectively are shown in the figure. First one, find out the ratio of the electric flux through them. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 5 divided by 5 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 5 divided by 5 என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 divided by 5 நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை நம்மளோட எப்சைலான் நாட். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட்.
ரைட். அப்ப இதுல நமக்கு எத்தனை சார்ஜ் உள்ள இருக்கு? Q2ங்கிற ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருக்கு. அப்ப Q2 Q divided by epsilon naught அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது phi2 க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? phi2 is nothing but இந்த இவ்ளோ பெரிய சர்க்கிள். அப்ப இந்த ஸ்பியருக்குள்ளார எத்தனை நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்கு? 4Q இருக்கு மேம். பிளஸ் ஒரு 2Qவும் இருக்கு. 4Qவும் இருக்கு, ஒரு 2Qவும் இருக்கு. So 4Q plus 2Q divided by epsilon naught, which is equal to 6Q divided by epsilon naught. அப்ப இப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? So phi1 divided by phi2 is equal to 2Q divided by epsilon divided by 6Q divided by epsilon naught. So இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது 1s are, இது 2, இது 3 times are. So 1:3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். So the perfect answer is 1:3. Okay. So இந்த டைம் உங்க பேப்பர்ல 1 mark, 2 mark, 3 mark அப்படின்னு ஒவ்வொரு மார்க்குக்கும் வந்து செதுக்கி வச்ச மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ்லாம் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ now the next question. அதே இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. How will the electric flux through the sphere 1 change if a medium of dielectric constant epsilon r, okay, a medium of dielectric constant epsilon r is introduced in the space inside S1 in the air. Okay va? So instead of air, அதாவது இதுக்குள்ளார இந்த S1 குள்ளார இப்ப நம்ம என்ன எழுதுறோம்? டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒண்ணு பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. So இதுக்குள்ளார நம்ம டைஎலக்ட்ரிக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, see listen, it is a பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு क्वेश्चन மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். because phi is equal to qn divided by epsilon naught. கரெக்ட்டா? இப்ப இது வந்து ஒரிஜினலா இருக்கிறது. இது நார்மலா டைஎலக்ட்ரிக்ல எதுவுமே இல்லாம ஒரிஜினல் ஒன். இப்ப டைஎலக்ட்ரிக்கோட இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? so qn divided by இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு மீடியம் இருக்கு. அப்ப எப்சைலான் நாட் நம்மளுக்கு என்னவாக சேஞ்ச் ஆகும்? டைஎலக்ட்ரிக்கா இருக்கிறப்ப இட் வில் பி சேஞ்சிங் as எப்சைலான் ஆர் into எப்சைலான் நாட். பிகாஸ் ஒரு மீடியமா உள்ள இன்சர்ட் பண்றோம். so it will be a medium. Okay, அப்ப this can be written as qn divided by epsilon naught epsilon r அப்படின்னு எழுதுவோம். and with dielectric will be equal to qn divided by epsilon naught into 1 divided by epsilon r அப்படின்னு இருக்கும். and இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? இதுக்கு பதிலா நம்மளோட ஒரிஜினல் ஃப்ளக்ஸ் எழுதலாமா? ஒரிஜினல் ஃப்ளக்ஸ் எழுதலாமா? so phi dash is equal to phi divided by epsilon r அப்படின்னு எழுதலாம். so that means epsilon r வந்தனால நம்மளோட ஃப்ளக்ஸ் என்னவாகுது? இப்ப டைஎலக்ட்ரிக் வந்தனால குறையுது. அப்ப ஒரிஜினல் ஃப்ளக்ஸ் இஸ் கிரேட்டர் than the டைஎலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். டைஎலக்ட்ரிக் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரைட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ரைட். ஸோ இதெல்லாம் நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. சைன் பண்றவங்களுக்கு ஓகே இந்த பையன் இந்த பொண்ணு he or she has a very great knowledge about the content அப்படின்னு. ஓகே. அடுத்தது ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. obtain the expression for the torque experienced by an electric dipole of a dipole moment P in a uniform electric field E. ஓகே. அப்ப இதை எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து we will be having a uniform electric field இருக்கு. so diagrams are very important பசங்களா. எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பயாலஜில diagrams important, அதே மாதிரி பிசிக்ஸ்லயும் it is very very important. நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சார்ஜ் வச்சிருக்கோம். ஸோ இது 2a அப்படின்னு வச்சிருக்கோம். திஸ் இஸ் அட் அன் ஆங்கிள். அப்ப இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? மைனஸ் கியூக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? பிளஸ் கியூக்கு. ஓகே. ஸோ நார்மலா டார்க் அப்படிங்கிறது என்னது? டார்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் கிராஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் கிராஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இதுல பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? இதுதான் நம்மளோட perpendicular distance. புரியுதா? இதுதான் நம்மளோட perpendicular distance. அப்ப so this is your perpendicular distance. கரெக்ட்டா perpendicular distance இருக்கா? so perpendicular distance. அப்ப இத வந்து நம்ம theta அப்படின்னு வச்சுக்கலாமா? so இது theta அப்படினா sin theta will be equal to
sin theta will be equal to what happens over here? Opposite by hypotenuse அப்படின்னு கிடைக்கும். Opposite by hypotenuse அப்படின்னு கிடைக்கும். It will be opposite by hypotenuse. அப்ப hypotenuse என்னது நம்மளுக்கு? It is your 2a. அப்ப sin theta is equal to opposite divided by 2a. So opposite can be written as 2a sin theta அப்படின்னு எழுதலாமா? இப்ப F நம்மளுக்கு தெரியுமா? What is force? Force is nothing but q into e. Force is nothing but q into e. அப்ப tau is equal to qe into 2a sin theta. 2a sin theta which is equal to your r. இதுதான் நம்மளோட r. ஓகே, அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ q2a அப்படிங்கிறத சேர்த்து எழுதலாமா? இந்த மாதிரி எழுதலாமா? e into sin theta ன்னு எழுதலாம். And we people know dipole moment அப்படிங்கிறது என்னது? 2qa அப்படின்னு எழுதலாம். ஸோ torque tau will be equal to p vector into e vector sin theta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை நம்மளுக்கு மேக்னிடியூடா இருந்துச்சுன்னா, மேக்னிடியூட் இல்லை அப்படின்னா p vector cross e vector அப்படின்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட். இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல வெக்டார் சிம்பிள் வரக்கூடாது. வெயிட், நான் அது இன்னொரு டைம் எழுதிடுறேன். ஸோ tau is equal to pe sin theta. ஓகே, அப்போ இந்த மாதிரி அழகாக டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த மார்க். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மார்க் கிடைச்சிரும். Okay, now what will happen if the field were not uniform for the torque? Okay, so uniform torque இதுக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல அழகா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்போம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நம்மளோட எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட ஒன் ஷாட் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப அழகா தெரியும். பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ணா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட், ஓகே, இந்த இடத்துல ஒரு டார்க் வச்சு, இந்த இடத்துல ஒரு டைபோல் வச்சிருக்கோன்னு வைங்க. இஃப் ஐம் ஹேவிங் அ டைபோல், ஸோ இதோட ஃபோர்ஸ் நம்மளுக்கு, இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குமா? இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குமா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. F net will never be 0. F net will never be 0. And டார்க் அப்படிங்கிறது, இதுல நம்மளுக்கு டார்க் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகுமா? பிகாஸ் இது 0 டிகிரியில் இருக்கு. டார்க் அப்படிங்கிறது என்னது? PE sin theta. sin 0 will be 0. அப்ப டார்க் நெட் 0. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டார்க் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத ஆங்கிள் தான் முடிவு பண்ணும். ஓகே, என்ன விதமான ஆங்கிள் வந்து நம்ம வந்து சார்ஜஸை வச்சிருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு முடிவு பண்ணும். ஓகே, இட் வில் பி டிசைடிங் வெதர் இந்த இடத்துல டார்க் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத அது டிசைட் பண்ணும். ஓகே, இதுவே நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் Q into E. கரெக்டா? அப்ப E என்னமோ அதுதான் அதோட ஃபோர்ஸ். E என்னமோ அதுதான் அதோட ஃபோர்ஸ். ரைட்? ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா இது 0வாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். 0வாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இது வந்து எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி 0. யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா இட் வில் பி 0. நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ஃபீல்டு இப்படி இருக்கும். இந்த மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு நான் டைபோல் வைக்கிறேன் அப்படின்னா இது -q, இது +q அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளோட ஃபீல்டு டென்சிட்டி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபீல்டு டென்சிட்டி கம்மியா இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த சைடு இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர். அப்ப இந்த இடத்துல எப்பவுமே நெட் ஃபோர்ஸ் won't be 0. அண்ட் இதுல எப்படி இருக்கு? டைபோல் வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நெட்டா இருக்கும், 0வாக போறது கிடையாது. ஒருவேளை இதே மாதிரி ஃபீல்டுல நான் இப்படி ஒரு டைபோல் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 0. அப்ப இந்த இடத்துல வந்து டார்க் வந்து 0வா இருக்கும். புரியுதா பசங்களா? அப்ப இந்த கான்செப்டை நீங்க கிளியராக வச்சுக்கணும். அண்ட் இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து சிஸ்டம் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்ல வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். யாரெல்லாம் வந்து ஒன் ஷாட் பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப இதை அழகா வந்து டயக்ராம் எழுதி அதுல அழகா நீங்க வந்து கீழே மானி தேனை பொன்மானி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மானி தேனை பொன்மானி உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நானே கொடுத்துட்டேன். ஐ ஹவ் கிவன் இட் மை செல்ஃப். ஓகே,
ஸோ டைப்போ எப்போவுமே டார்க் எப்படி இருக்கும்? டார்க் வந்து லொக்கேஷன், அதாவது ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ஓகே, ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. அதனால தான் இங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே, நான் ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த யூனிட்ல இருந்து நிறைய கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின், டெரிவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த யூனிட்டை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஓகே பசங்களா, யாராச்சும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி தான் ஏன் பூஸ்ட். ஓகே, ஸோ டூ தட். அண்ட் யாரெல்லாம் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல யோ போடலையோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போட்டுருங்க. லெட்ஸ் பிகின் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. an electric dipole of length 4 cm an electric dipole of length 4 cm when placed with its axis making an angle of 60 degree. ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, தீட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அண்ட் 2a வந்து கொடுத்துட்டாங்க, 4 × 10⁻⁻² மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அ டார்க், ஒரு டார்க்கும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 4√3 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு calculate the potential energy of the dipole if it has the charge ±8 Nc. அதாவது சார்ஜ் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் 8 × 10⁻⁻9 கூலமா இருந்துச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது பசங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வில் பி -PE cos θ. தீட்டா கொடுத்துட்டாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க, நான் PE கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin θன்னு எழுதலாமா? டார்க் என்ன கொடுத்துருக்காங்க? 4 நியூட்டன், 4 × 4√3ன்னு கொடுத்துட்டாங்க. sin θவை கீழே எடுத்துட்டு வந்தோம்னா sin 60 ஆக மாறிடும், இஸ் ஈக்குவல் டு PEன்னு கிடைக்கும். sin 60 இஸ் நத்திங் பட் √3/2. அப்போ 4/√3 × √3 × 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா PE will be equal to 8 ஜூல். PE is equal to 8 அப்படின்னு கிடைக்கும், ஜூல் கிடையாது. ஓகே, 8ன்னு கிடைக்கும். இப்போ இதை கொண்டு போய் மேலே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? இஃப் யூ ஆர் கெட்டிங் திஸ், ஸோ யூ வில் பி ஈக்குவல் டு மைனஸ், அடுத்தது இந்த இடத்துல Pக்கு பதிலாக 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டூ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே காஸ் தீட்டாக்கு வந்து காஸ் 60 அப்படிங்கிறது 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இது 1s are 4s are which is -4 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 4 ஜூல்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து தேவையே கிடையாது. ஒன்று என்ன அப்படின்னா தட் இஸ் யுவர் 2a அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிற வேல்யூ கொடுக்கல. சின்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காதனால நம்ம இதையும் யூஸ் பண்ணலை. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டாக நம்ம பியையும் ஈயையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? 2QA அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காதனால தான் நம்ம இந்த டார்க்குக்கு போகிறோம். புரியுதா பசங்களா? அப்போ எது கொடுக்கலன்னா எதுக்கு போகணும் அப்படிங்கிறத கிவன் டேட்டாவை எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டன். ஸோ now let's talk about the next question. அடுத்த question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A point charge situated at a distance r from a short electric dipole on its axis experiencing a force of F. இது டைபோல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு சார்ஜ் r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. If the distance of the charge is 2r, the force on the charge will be, அதாவது r இருக்கிறப்ப அது வந்து f இருக்கு, 2r இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. 2r இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது டைபோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னது? Q × E அப்படின்னு எழுதுவோமா? ஸோ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு KQ / R² அப்படின்னு எழுதுவோம். KQ / R², which is F is inversely proportional to R² அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை வச்சு இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே தப்பு.
ஓகே, இது அப்படியே தப்பு. பிகாஸ் இவங்க டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் அ டைபோல் என்னது நம்மளுக்கு? தட் இஸ் 2kp டிவைடட் பை r கியூப். அப்ப இங்க நம்மளுக்கு என்ன ஆகும்? F is inversely proportional to r cube கிடைக்கும். F is inversely proportional to the r cube அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பசங்களா? F is inversely proportional to the r cube அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? அப்ப F is equal to normally F is equal to 1 by r cube. இதுவே F dash அப்படின்னா that is inversely proportional to நம்மளுக்கு என்னது? 2r the whole cube அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், இல்லை தப்பாக போயிடும். அப்போ F dash divided by F is equal to r cube divided by 2r the whole cube. அப்போ என்ன ஆகும்? r cube 8r cube அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடு. F dash divided by F. ஸோ F dash will be equal to F divided by 8 அப்படின்னு கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும் நம்மளுக்கு? F divided by 8 அப்படின்னு கிடைக்கும். So the perfect answer is option B. So the perfect answer is option B. புரியுதா பசங்களா? So F dash is equal to F divided by 8. and இந்த மாதிரி proportionality conceptல இருந்து questions நிறைய கேட்பாங்க. அப்ப நிறைய கேட்கறப்ப உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை டைபோல் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா உங்க டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்ம இதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல்ல வேற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப அதைத்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? யூஸ் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நான் the next question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 12 negative charges of same magnitude are equally spaced and fixed on the circumference of a circle of radius r as shown in the figure. என்ன சொல்றாங்க? 12 சார்ஜஸ் இருக்கு. ஸோ Q வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் Q, அது 12 Q இருக்கு. ஸோ நெகட்டிவ் 12 Q இருக்கு. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ்ல, சர்க்கம்ஃபரன்ஸ்ல. அந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Are relative to potential being 0 at infinity, find the electric potential and electric field at the center of the circle. மேம் என்ன மேம் திடீர்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்குறீங்க? நான் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கம்பைன்டு வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி எழுதிடலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் என்னவாக இருக்கும்? டெஃபினட்டா இட் வில் பி 0 பிகாஸ் இது ஒரு கண்டக்டர். சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல இருக்கு. சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மேலே தான் போகும். உள்ள வர எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிடும், ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த சார்ஜுக்கு இப்படி இருக்குன்னா இந்த சார்ஜுக்கு இப்படி இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் வில் பி 0 பிகாஸ் 12 சார்ஜஸ். இந்த பக்கம் ஒரு 6 சார்ஜ், இந்த பக்கம் ஒரு 6 சார்ஜ்னா உள்ளுக்குள்ளார வரது எல்லாமே கேன்சல் ஆயிடும். வெளியே மட்டும்தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதனால கண்டக்டர்ல இன்சைட்ல நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்கும்? இட் வில் பி 0. ஓகே, இட் வில் பி 0. சப்போஸ் ஒருவேளை 11 சார்ஜஸ் தான் இருக்கு அப்படின்னா அப்ப 0வா இருக்காது. ஏன்னா 11 சார்ஜஸ் அப்படின்னா என்ன ஆகும்? 5 தான் கேன்சல் ஆகும், 1 மட்டும் கேன்சல் ஆகாம அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கும். அப்ப அது ஒன்று அப்படியே எழுதுற மாதிரி இருந்திருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. V at center. ஸோ V at center அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? பொட்டென்ஷியல் வில் பி KQ டிவைடட் பை R அப்படிங்கிறது தான் வேல்யூ. இந்த இடத்துல R அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ரேடியஸ் R. ஸோ Q வந்து என்னது நம்மளுக்கு? that is -12. that is -12. so -12Q அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப சென்டர்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு இதுதான் நம்மளோட பொட்டென்ஷியல். சென்டர்ல இருக்கிறப்ப இதுதான் நம்மளோட பொட்டென்ஷியல். கிளியரா இருக்கா? அப்ப இது ரெண்டும் தான் உங்களோட ஃபார்முலா. so this two are your formulas. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா let's go for the next question. அடுத்த question என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு question தான். ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. if the charges are unequally spaced
and fixed on an arc of 120 degree. அதாவது angle கொடுத்திருக்காங்க 120 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க at the C. ஓகேவா? so they are asking electric potential at the C எப்ப angle கொடுத்திருக்காங்க, angle கொடுத்துட்டு uneven-ஆ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட electrostatic potential formula என்னது? ரொம்ப simple, V is equal to KQ divided by R. இதுல எங்காச்சும் நம்மளுக்கு வந்து radius வருதா, எங்காச்சும் நம்மளுக்கு வந்து theta வருதா, எங்கேயும் theta வரல. so that means theta is not going to affect the electrostatic potential. ஆனா மேம் டைபோலா இருக்கிறப்ப டைபோல் எழுதுறப்ப KP cos theta divided by R தானே மேம், R ஸ்கொயர் தானே மேம் எழுதுறோம். அப்படின்னா இது டைபோல், ஒருவேளை இது டைபோலா இருந்திருந்துச்சு அப்படின்னா அப்ப theta will be affecting. so this is purely for dipole. புரிஞ்சுக்கோங்க பசங்களா, this is purely for dipole. ஓகேவா? இது டைபோலா இருந்தா மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனா இவங்க இந்த டைபோல்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதனால ஜெனரல் ஈக்குவேஷன் தான் எழுதணும். அப்ப தீட்டா என்ன பண்ண போறது இல்ல, இட்ஸ் நெவர் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். தீட்டா என்ன பண்ணாது, நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலை அஃபெக்ட் பண்ணாது. ப்ளீஸ் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ now கிளியரா இருக்கு இல்லையா பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல உங்களுக்கு அடுத்த என்ன நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் வேணும் அப்படிங்கறத மறக்காம ஒரு யோவோட சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா லெட்ஸ் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்பதான் அடுத்தடுத்த நம்மளோட எல்லா சீரீஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நாங்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களோட எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. அதனால ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ் ஈஸியாகட்டும். Okay, let's do the next one. The distance of a far off point on an equatorial plane of an electric dipole is halved. How will the electric field be affected by the dipole? For the dipole. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரிக் டைபோல் இருக்குன்ட்டாங்க. அப்போ ஈக்குவட்டோரியல் டைபோல்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், -KP டிவைடட் பை R3. இதுதான் ஃபார்முலா. இவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்திருக்கு, செகண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் டிஸ்டன்ஸை பாதியாக குறைச்சிருக்கேன். டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டேன், பாதியாக குறைச்சிட்டேன். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். ஸோ புது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிவைடட் பை த ஓல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, R³ டிவைடட் பை R டிவைடட் பை 2 த ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம் நம்ம, ஸோ E dash divided by E is equal to R³ divided by R³ மேலே வந்து 8 போயிடும். ஸோ R³ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு 8 times of the old electric field. New electric field will be equal to the 8 times of the old electric field. 8 times of the old electric field அப்படின்னு அர்த்தம். ஓகே, 8 times of the old electric field. அப்போ இதை எழுதுனீங்க அப்படின்னா you will be getting the answer. ஓகே, ஏன்னா இது பாதியா குறைஞ்சது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இது பாதி 2 அப்படின்னா அந்த இடத்துல அது 8-ஆ மாறும். ஓகேவா? அப்படியும் நீங்க நினைச்சு எழுதலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓகே. ஓகே, பட் இதில் தான் அவங்க வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க பசங்களா. ஸோ ப்ளீஸ் 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 பி ஷுர் அபவுட் இட். ஓகே, ப்ளீஸ் பி ஷுர் அபவுட் இட். ஓகே, and now let's go for the next question. The electric flux through a closed Gaussian surface depends on. So Gaussian surfaceல flux அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், Q in divided by epsilon naught. Q in divided by epsilon naught. Q in divided by epsilon naught. அப்ப இது எதை பொறுத்து இருக்கு, சார்ஜ் என்க்ளோஸ்ட் பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ், அதாவது பெர்மியபிலிட்டி இல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸை பொறுத்து இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ என்னது, net charge enclosed and permittivity of the medium. Net charge enclosed, permittivity of the medium and size of the Gaussian surface. Net charge only, permittivity of the medium only. Net charge and permittivity of the medium.
ஓகே, சப்போஸ் பெர்மிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஒரு சம்ல எழுதியிருப்போம் எப்சைலான் நாட் இன்ட்டு எப்சைலான் ஆர் அப்படின்னு கூட எழுதியிருப்போம், ரைட்? ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் பொறுத்து தான் நம்ம எழுதுவோம். அது ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு எப்சைலான் நாட் மட்டும் இருக்கும். அதுக்குள்ள ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எப்சைலான் நாட் எப்சைலான் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி அ பர்ஃபெக்ட் ஒன். ஓகே, எழுதிட்டு இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். ஃபார்முலா எழுதிட்டு எழுதணும். ஓகே, ஸோ நான் let's go for the next question. A point charge is placed at the center of a hollow conducting sphere of internal radius r. Okay va? A point charge is placed, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A point charge is placed at the center of a hollow conducting sphere. So hollow conducting sphere அப்படினா இப்படி இருக்கும். Hollow conducting sphere na உள்ளுக்குள்ளார ஒண்ணு, இந்த மாதிரி ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்னல்ல அதோட ரேடியஸ், இந்த இடத்துல சார்ஜ் Q வச்சிருக்காங்களா. Charge Q is placed, a point charge is placed, internal radius is R and external outside radius வந்து 2R அப்படின்னு கொடுத்துட்டு the ratio of the surface charge density, அப்ப இதுக்கு ஒரு surface charge outward கொண்டு இருந்திருக்கு, இன்சைடுக்கு ஒரு surface charge இருக்கு. ஏன்னா ஸ்பியர் அப்படின்னாவே வந்து 2 dimension அப்படின்னா that is your sigma, right? Sigma is equal to Q divided by A அப்படின்னு படிச்சிருப்போம், right? So the ratio of the charge density of the inner surface to the outer surface will be, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to find sigma in divided by sigma out. இதுதான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்மா அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு எழுதிடலாமா? ஸோ ஷால் வி ரைட்? அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை A அப்படின்னு எழுதுவோம். Q டிவைடட் பை ஏன்னு எழுதுவோம். அண்ட் A அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல? இட் இஸ் நத்திங் பட் யுவர் surface of a sphere, right? இது வந்து it is a surface of a sphere. அப்ப கவனிச்சுக்கோங்க. So listen carefully what's going to happen. அப்ப F divided by 4 pi r square, கரெக்டா? 4 pi r square. So in அப்படின்னா என்னது? Q divided by, இங்க small q தான். So Q divided by, நம்மளுக்கு ஏரியாக்கு பதிலா என்ன பண்ணணும்? 4 pi, இந்த இடத்துல இது வெறும் r, so r square. So Q out நம்மளுக்கு என்னது? Q divided by 4 pi, radius என்னது பசங்களா நம்மளுக்கு? that is 2r. So that is 2r the whole square. அப்ப Q divided by 4 pi into 4 into r square. So இதை ரெண்டத்தையும் divide பண்ணிடலாமா? அப்ப sigma in divided by sigma out is equal to Q divided by 4 pi r square divided by Q divided by 4 pi 4r square அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்ப இது ஃபுல்லா இது ஃபுல்லா இது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ your answer is going to be 1/4. ஓகே, ஸோ Q in by Q out will be 1/4. வெயிட் பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்க? the surface of inner. ஓகேவா? ஸோ in அப்படின்னா வந்து that is in divided by out, in is nothing but your, yeah, fine. So that is 1 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். Okay, you will be getting 1 divided by 4. Clear? So பசங்களா, பாதி நியூமரிக்கல்ஸ் இது வரைக்கும் கேட்டது. ஸோ கேட்டது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரெடியாக இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். ஓகேவா? ரெடியாக இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ ப்ளீஸ் பி ரெடி. அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் கிடைக்கும், வாட்ஸ்அப்பில் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கிடைக்காது. இன்ஸ்டாகிராமில் வந்து செஷன் அலர்ட்ஸ் தான் வரும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த செஷனோட நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க், கமெண்ட் பாக்ஸில் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்மளோட லிங்க்கை டச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம ஜோதியில் ஐக்கியம் ஆயிக்கோங்க. அங்கே உங்களுக்கு சுட சுட பிடிஎஃப் நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் இது உங்களோட போர்டு எக்ஸாமோட கம்ப்ளீட் கைடு மாதிரி இதாக ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ ப்ளீஸ் பசங்களா பி சீரியஸ். போர்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னோட பூஸ்ட், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பி இன்ட்ரெஸ்டட். பர்ஃபெக்டாக கிளாஸ் எல்லாத்தையுமே கவனிங்க. இன்னைக்கு என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. Okay, so start பண்ணிடலாம் பசங்களா. So the next question is, draw the pattern of electric field lines
when the point charge minus q is kept near an uncharged conducting plate. So uncharged conducting plate அப்படினா it's very simple. It is இந்த மாதிரி ஒரு uncharged, ஓகேவா? இதுல வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டும் இல்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டும் இல்ல, it is neutral. So இங்க எல்லாம் பாசிட்டிவ் இருக்கு அப்படினா இங்க எல்லாம் நெகட்டிவ் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் கியூவை கொண்டு வந்து இங்கே நம்ம வச்சோம் அப்படின்னா எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ். ஸோ ஆரோ மார்க்ஸ் இப்படி, இதுதான் வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இது அழகா இப்படி நீட்டா வரைஞ்சு எழுதினீங்க அப்படின்னா முடிஞ்சுது, மார்க் கொடுத்துருவாங்க. சிம்பிள். நம்ம தான் வந்து பிசிக்ஸை வந்து ரொம்ப ஹெக்டிக்கா எடுத்துக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஈஸி. கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகத்தான் இருக்கும். ஓகே, அண்ணா லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A point charge q is at a distance of d by 2. ஓகேவா, d by 2 அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. above a center of a square, ஒரு ஸ்கொயருக்கு மேல 2 by 2ல இருக்கு, d by 2ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. use Gauss law to obtain the expression for the electric flux through a square. இந்த ஸ்கொயர்ல நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். காசியன் சர்ஃபேஸ்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு காசியன் சர்ஃபேஸ் நம்ம வந்து போடணும். அப்ப இதுக்கு எப்படி காசியன் சர்ஃபேஸ் போடலாம், இந்த இதை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ண மாதிரி போடணும். பிகாஸ் காசியன் ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவல் டு q இன் டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்ப இந்த சார்ஜை வந்து ஃபுல்லா உள்ளுக்குள்ளார இருக்கிற மாதிரி போடணும். அப்ப அவங்க ஜென்ரலா என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு சர்ஃபேஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு இதிலிருந்து d by 2 அப்படிங்கிற இடத்துல வந்து சார்ஜ் வச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இதை அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இதை ஒரு கியூபா மாத்துறேன். பிகாஸ் காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு, இட் ஷுட் பி லைக் அ கியூப், இட் ஷுட் பி லைக் எ கியூப். அப்ப இது ஃபுல்லா d அப்படின்னா இதோட சென்டர்ல இருக்கு, ரைட், இதோட சென்டர்ல இருக்கு. ஸோ நான் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு கியூபா மாத்தியாச்சு. இப்போ கியூபா மாத்தின உடனே சார்ஜ் வந்து காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளார தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃப்ளக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ரொம்ப சிம்பிள் மேம், ஃப்ளக்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர்ல என்னன்னு கேட்டிருக்காங்க, டோட்டலா கேட்கல, ஸ்கொயர்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கும், 6 ஸ்கொயர் இருக்கும். அப்போ அதுல ஒரே ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 1 ஸ்கொயர், ஒரே ஒரு ஸ்கொயர்ல மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், q in divided by 2 6 into epsilon naught. q in divided by 6 into epsilon naught அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்கொயர்ல தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்கொயர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 divided by 6 டோட்டலா கேட்டிருந்தாங்க அப்படின்னா q in divided by epsilon naught. மேம் ஏன் மேம் இந்த d by 2 எல்லாம் எழுதல, பிகாஸ் நம்மளோட ஃப்ளக்ஸ் எதை பொறுத்து இருக்காது, டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்காது. இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் q in divided by epsilon naught, அதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் 1 by 6 into q in divided by epsilon naught. ஏன்னா ஒரே ஒரு ஸ்கொயர்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஃபேஸ்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? So now let's go for the next question. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if the charge is now moved to a distance d from the center of the square and the side of the square is doubled, they explain the electric flux will be affected. How the electric flux will be affected? இப்ப d by 2ல இருந்ததை வந்து நான் d க்கு எடுத்துட்டு போறேன். அப்ப இங்க பாருங்க, இதுதான் ஒரு கியூபு, இதுதான் ஒரு கியூப், சரியா? இங்க இருந்தது சார்ஜ். இப்போ அதை தூக்கிட்டு போய் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். d by 2ல இருந்ததை இப்போ நான் மேலே கொண்டு போய் dல வைக்கிறேன். அண்ட் வச்சுட்டு சப்போஸ் இது நம்மளுக்கு உண்மையாலுமே அஃபெக்ட் ஆகுமா பசங்களா, வெதர் இட் வில் பி அஃபெக்டிங், பிகாஸ் d இஸ் நாட் டிபெண்டட். ஃப்ளக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்லை, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்லை. அப்போ உண்மையாலுமே இது அஃபெக்ட் பண்ணுமா, இட் ஹாஸ் நோ எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே அதில் இருக்க போறது இல்லை. அந்த இப்படி வச்சுட்டு திரும்பவும் இந்த ஸ்பியரை என்ன பண்றேன்னா 2 மடங்கு பெருசு பண்றேன், ஸ்பியரை 2 மடங்கு பெருசு பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்ப அது சென்டர்ல இருக்குன்னு தான் அர்த்தம்.
ஸோ அது சென்டரில் இருக்கோ இல்லையோ டெஃபினட்டாக ஃப்ளக்ஸ் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஃப்ளக்ஸ் கிடையாது. ஃப்ளக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை த எப்சிலான் நாட். ஓகே, அப்போ அதே ஃப்ளக்ஸ் ஆகத்தான் இருக்க போகுது. அதே ஃப்ளக்ஸ் ஆகத்தான் இருக்க போகுது. ஓகே, flux will not change. Flux is independent of the dimensions அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் எழுதணும் காசியன் சர்ஃபேஸில். அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும், இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ஸோ நான் let's roll for the next question. Next question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 point charges capital Q, small q, capital Q, small q are placed at the corners of a square of side A as shown in the figure. The resultant electric force on the charge Q is. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சார்ஜ் Qல இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2 சார்ஜ் Q இருக்கு, நீங்க ஏதோ ஒரு சார்ஜ் Q எடுத்துக்கலாம். நான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக இங்க எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க எத்தனை ஃபோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு? ஸோ சார்ஜ் டியூ டு ஸ்மால் q கேபிட்டல் Q அவைலபிளா இருக்கா? அப்ப இதை எழுதுறப்ப KQQ டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆருக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ that will be A ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்கு? திரும்பவும் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ FQQ டிவைடட் பை KQQ டிவைடட் பை A ஸ்கொயர். கரெக்டா? அடுத்தது இதனாலையும் நம்மளுக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. கரெக்டா? இதனாலையும் இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. அப்போ 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 2 3 நம்ம பிரிச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இதனாலையும் என்ன வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு பார்க்க போறேன். ஏன்னா இது ரெண்டுமே இட்ஸ் அ வெக்டார் குவாண்டிட்டி செப்பரேட்டட் பை 90 டிகிரி. அப்ப என்ன ஆகும்? இட் இஸ் அ parallelogram law. அப்ப F1 and 2 will be equal to root of F1 square plus F2 square அப்படின்னு கிடைக்கும். ஸோ F1 என்னது? KQQ divided by A square the whole square plus KQQ divided by A square the whole square இருக்கும். அப்ப இது it will be root 2 into KQQ divided by A square அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு இதுதான் ரிசல்டன்ட். ரெண்டுத்துக்கும் இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட். இப்ப நம்மளுக்கு மூணாவதா இன்னொன்னு இருக்கு. அப்ப total F net will be equal to F1 and 2 plus FQ1 Q. Okay, so FQ1 Q என்னன்னு எழுதிடலாமா? Shall we write what is FQ1 Q? So FQ1 Q எழுதுனோம்னா KQ square divided by இது எப்படி இருக்கு? நம்மளுக்கு இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது A இது A. ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா இது என்னது நம்மளுக்கு? that is going to be root 2A. என்னது? டயகனல். கரெக்டா? அப்போ that is root 2A the whole square அப்படின்னு கிடைக்கும். root 2A the whole square அப்படின்னு கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ உள்ள எடுத்துட்டு வந்து போட்டுடலாமா? அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல root 2 KQQ divided by A square plus KQ square divided by 2A square அப்படின்னு கிடைக்கும். 2A square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இதில் என்ன பண்ணிடலாம் பசங்களா? காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துடலாமா? அப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்தோம்னா K கேபிட்டல் Q டிவைடட் பை A ஸ்கொயர் தான் வெளியே எடுக்க முடியும். கரெக்ட்? அப்போ இங்கே ரூட் ஆஃப் ஸ்மால் Q ப்ளஸ் இந்த இடத்துல இன்னொரு Q டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் F net. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் F net. ஸோ இதை விட குறைச்சி எழுதணும் மேம் அப்படின்னா எழுதலாம். இதை விட குறைச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம். எப்படி எழுதலாம்? இதை வந்து மேலே இங்கே டிவைட் பண்ணிடலாமா? அப்போ F net is equal to KQ divided by இந்த இடத்துல A ஸ்கொயர் 2 வெளியே வந்துடும். இங்கே 2 root 2 Q plus Q அப்படின்னு இருக்கும். 2 root 2 small q plus capital Qன்னு இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்துல எது எழுதுனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Okay, that is your damn important question. மறந்துடாதீங்க. So now let's go for the next question. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Use Gauss law to derive the expression for the electric field due to a straight uniformly charged infinite line of charge density lambda. Very simple. Derivation கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு straight infinite wire அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இன்ஃபைனைட் வயர் அப்படின்னா இப்படி இருக்கும். ரைட்? இந்த மாதிரி இருந்திருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இதுக்குள்ளார ஃபுல்லாக நம்மளுக்கு சார்ஜஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? Q டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்லுவோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எல். இதுதான் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சாரி லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரையணும். அப்போ இதுக்கு காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னா இப்படி வரைவோமா? ஸோ இதுக்கு காசியன் சர்ஃபேஸ் நம்ம எப்படி வரைவோம்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் வரைவோம். ஓகே, அண்ட் இதிலிருந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டே இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி கம்மிங் லைக் திஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ரைட், ரெண்டு சைட்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to use the formulas, right? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக ஃப்ளக்ஸ் என்னது? ஸோ closed integral of E into dA is equal to Q in divided by epsilon naught. Q உள்ளுக்குள்ளார தானே இருக்கு. So it is perfect. அப்போ integral வந்து 0 to A, இதோட complete area. ஓகே, இது வந்து ஒரு சிலிண்டர், கரெக்டா? அப்போ EA is equal to Q in divided by epsilon naught அப்படின்னு கிடைக்கும். ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 2πRL அப்படின்னு எழுதலாம். யாருக்கெல்லாம் இந்த 2πRL நான் எப்படி எழுதுறேன்னு தெரியலையோ அவங்கெல்லாம் டக்குன்னு கூகுள் அக்காவை எடுத்து நம்ம சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவை பாருங்க. ஓகேவா? இப்போ Q இன்னுக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா லாம்டா இன்டூ எல்னு எழுத போறேன். இங்க இருக்கு இல்லையா, லாம்டா இன்டூ எல் அப்படின்னு எழுத போறேன். அப்ப லாம்டா இன்டூ எல் அப்படின்னு எழுதுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த இடத்துல? ஸோ E2πR L is equal to lambda into L divided by epsilon naught. L cancel ஆச்சு அப்படின்னா electric field is equal to lambda divided by 2πR into epsilon naught அப்படின்னு கிடைக்கும். அப்ப this is going to be your formula. This is going to be the formula. ஓகே, இதோட வேண்டாம் மேம் எனக்கு இன்னும் இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா மேலேயும் கீழே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ E is equal to 2 lambda divided by 4π epsilon naught into R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2k lambda divided by R அப்படின்னும் எழுதலாம். ஓகே, இந்த மாதிரியும் எழுதலாம். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? E is inversely proportional to R. E is inversely proportional to R. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதெல்லாம் எழுதி அழகாக வரைஞ்சிங்க அப்படின்னா you will be getting full marks. Done? Yes. So now draw the graph to show the variation of electric field with perpendicular distance R from the line charge. So இதுக்கு வந்து இப்போ நம்ம கிராஃப் வரையணும். எதுக்கும் கிராஃப் வரையணும் பசங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் கிராஃப் வரையணும். இது பார்த்தா எப்படி இருக்கு? லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கு. அப்போ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 2k lambda divided by R அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்போ R இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது R, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது இன்வெர்ஸ் கிராஃப் இல்லாட்டி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி வரும். இதுதான் நம்மளோட கிராஃப். ஸோ R இன்க்ரீஸ் ஆகிட்டு வர எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே வருது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே வருது. அப்போ இந்த ஃபார்முலா எழுதி இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு மென்ஷன் பண்ணி இந்த கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, எஸ். அப்போ இதுலேயே ஆர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாயிடும்? நம்மளுக்கு 0 ஆயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. அப்போ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அழகழகா. ஓகே, தே வில் பி அக்செப்டிங் திஸ், தே வில் பி லவ்விங் இட், தே வில் பி லவ்விங் திஸ். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். A charge Q is placed at a center of a cube. The electric flux through one of its faces is. அதாவது ஒரு கியூப் இருக்கு.
கியூபோட சென்டர்ல பசங்களா நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம். ஆனா this is an important model. எத்தனை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த கொஸ்டின்ல இருந்தெல்லாம் நீங்க எந்தெந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கறதே இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்நேரம் நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, யூ பீப்புள் நோ இதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்ல இதை செகண்ட் படிக்கணும் அப்படிங்கறத யூ பீப்புள் நோ. ஓகே, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதோட சென்டர்ல ஒரு சார்ஜ் கியூ வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபேஸ்ல நம்ம எத்தனை ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேஸ். ஓகேவா? அப்ப கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு, 6 ஃபேஸ் இருக்கு. அந்த 6 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ்ல மட்டும் கேட்குறாங்க. அப்ப ஸோ கியூ இன் டிவைடட் பை 6 இன்டூ எப்சைலான் நாட் அப்படின்னு எழுதலாமா? ஸோ 6 இன்டூ எப்சைலான் நாட் அப்படின்னு எழுதலாம். அப்ப your perfect answer is option B. ஓகேவா? so this is going to be your option. அப்ப ஃபேஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர், இதெல்லாமே ஒண்ணுதான். இதெல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? எத்தனை சைடு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8 சைடு இருக்கு. எத்தனை சைடு இருக்கு? ஒரு ஸ்கொயருக்கு 2 சைடு இருக்கும். அப்ப 8 சைடு இருக்கு. ஸோ 8 சைடு இருக்கா? 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் தான் இருக்கு. ஓகேவா? 6 ஃபேஸஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ சைட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒரு இதுக்கு வந்து எப்படி இருக்கு, ஒரு இதுக்கு வந்து ஸோ எத்தனை சேர்ந்தது, எத்தனை ஸ்கொயர் சேர்ந்தது ஒரு கியூப் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 6. அப்போ வந்து சைடு அப்படின்னா 2 சைடு இருக்கு. அப்போ அப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? இது அப்படி கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரே ஃபேஸ் தான் கேட்குறாங்க. ஒரே ஃபேஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கியூ டிவைடட் பை எப்சைலான் நாட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். Okay, done? Yes, so பசங்களா இன்னைக்கு நம்ம டெஸ்டினேஷன் ரீச்ட். நம்ம இன்னைக்கு காடு மலை எல்லாம் தாண்டி ஷோபி மேமின் பயணங்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன ரீச் பண்ணிட்டோம்? we have reached our destination. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஜேர்னி 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு பசங்களா. நீங்க என்ன பண்ணணும், யூ பீப்புள் ஹாவ் டு பி வெரி கிளியர். இந்த நியூமரிக்கல் செஷன் எப்படியெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்தது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ். ஸோ லைட்டாக எடுத்துக்காதீங்க, ரெகுலராக அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு செகண்ட் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப சூனில் நியூமரிக்கல் 3 நம்மளுக்கு வரப்போகுது, எக்ஸ்பிரஸ் 3 வரப்போகுது. அதோட டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு யோவோட. அண்ட் இந்த செஷனோட பிடிஎஃப்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த பிடிஎஃப்ஸ் நான் வாங்கிக்கலாம் மேம் அப்படின்னா, உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். ஓகே, டெலகிராமில் உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, எனக்கு டிரைவ் எல்லாம் போய் நான் லிங்க் எல்லாம் டச் பண்ண வேண்டாம் மேம், எனக்கு டக்குன்னு எனக்கு வந்துடணும் அப்படின்னா டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலகிராம், வாட்ஸ்அப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸும் அங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நம்ம கம்ப்ளீட் Xylem குரூப்பில் ஒரு Xylemiana வந்து மாறிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா நோட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே பசங்களா. இந்த நாள் இனிய நாளாக முடிந்து விட்டது. அடுத்த நாளில் சந்திப்போம், இன்னொரு நாளில் சந்திப்போம். வித் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸில் வந்து சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.